அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் கடந்த சில நாட்களாக இடைச்சொற்களை பற்றி, அந்த இடைச்சொற்களையும் பெயர் சொற்களுக்கு ஜர்ரு செய்யக்கூடிய அந்த 19 எழுத்துக்களை பற்றி, அந்த 19 எழுத்துலையும் முதலாவதாக அந்த பான்னு சொல்கிறோம்ல பி என்ற எழுத்தை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த பி என்கிற சொல்லு ஒரு பெயர் சொல்லோடு சேரும் பொழுது பலவித அர்த்தங்களுக்கு அது வருகிறது. அப்போ அந்த இடங்களை பார்த்து நம்ம என்ன செய்யணும், அந்த அர்த்தத்தை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல அர்த்தங்களை உதாரணம் பார்த்தோம். அந்த வகையில் இந்த பிக்கு இன்னொரு அர்த்தத்துக்கு இந்த பியை பயன்படுத்துவாங்க. அது என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த பி மாதிரி ஜருடைய எழுத்து ஃபீன்னு ஒன்று இருக்குது. ஃபே ஃபீங்கிற எழுத்து ஒன்று இருக்குது. இந்த ஃபீங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்குது. ஃபீன்னு சொன்னால் அதில், ஃபித்தாரி வீட்டிலே அல்லது வீட்டில், ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலில் இப்படிங்கிற அர்த்தத்துக்கு இந்த ஃபீன்னு ஒரு சொல்லு வச்சுருக்கிறாங்க. அது 19ல் ஒன்று, அது ஒரு அர்த்தத்துக்கு தான் வரும். அப்படி ஒரு தனியாக இருக்கும் பொழுது இந்த பியை அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பி என்பதற்கு என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால், இதில்ன்னு சொல்கிறோம்ல, அந்த அர்த்தத்துக்கு இந்த பியை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி பயன்படுத்துவது ஒரு 95% எதில் வரும் என்று கேட்டால், காலம் நேரத்தை குறிக்கிற சொல் இருக்கு பாருங்க, அதில் இந்த பி சேர்ந்துருச்சின்னு சொன்னால் அது இந்த இதிலேங்கிற அர்த்தம் வந்துடும். உதாரணமாக காலம் நேரம்னா என்னது, லைலுன் இரவு, லைலு என்றால் இரவு, பில்லைலி இந்த இரவில் பி சேருது, அப்போ இரவிலேன்னு அர்த்தமாயிரும். இந்த காலத்தில் சேரும்போது மாத்திரம் என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, இந்த பி என்பதற்கு ஃபீங்கு ஒரு தனியாக சொல்ல வச்சுக்கிறாங்கல்ல, அந்த அர்த்தத்தை இதுக்கு பயன்படுத்திடுறாங்க. நகாருன் அந்நகார், நகார்னா பகல், அதில் என்ன செய்கிறாங்க, இந்த பியை சேர்த்து பின் நகாரி பகலில் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி பில் அஷின்னா மாலை, அஷின்னா மாலை, அப்போ பில் அஷியி மாலை நேரத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த பி என்பது காலம் நேரத்தை குறிக்கிறதுக்குன்னு உள்ள சொற்கள் இருக்குது பாருங்கள், அதில் சேரும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் மாத்திரம் ஒரு 95% சில இடங்களில் அதை கொண்டுங்கிற அர்த்தம் வரும். இது ரொம்ப ரொம்ப அரிது, நமக்கே தெரிஞ்சு போயிடும். பெரும்பாலும் அந்த காலத்தில் பில்லைலின்னு வந்தால் என்ன தான் அர்த்தம் வரும்னு கேட்டால், இரவிலே தான். பின்னஹாரின்னு சொன்னால் பகலிலே அப்படின்னு தான் அர்த்தம் வருது. இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு இந்த பி என்பது வரும். அதுக்கு சில உதாரணங்கள் நம்ம குரானில் இருந்தால் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு என்ன செய்யும், அது தெளிவு கிடைக்கும். குரானில் பாருங்கள், 2வது அத்தியாயத்தில் 274வது வசனம். அது என்ன ஆரம்பிக்குதுன்னா, அல்லதீன யுன்ஃபிகூன என்ன அர்த்தம், அன்ஃபக்கவுடைய வருங்கால வினை. இது அன்ஃபக்கன்னா செலவு செய்தான், யுன்ஃபிகூன என்றால் செலவு செய்வார்கள், செய்கிறார்கள். அப்போ யுன்ஃபிகூன செலவு செய்கிறார்கள். அம்பாலகும், அம்பாள் என்று சொன்னால் செல்வங்கள், மாலுன் என்றால் செல்வம். அந்த மால் என்பதற்கு பன்மை அம்பாள். மாலுன் மால் என்றால் செல்வம், அம்பாளுன் செல்வங்கள். இந்த அம்பாள் ஹும்மு சேர்ந்துருக்குது, அவர்களுடைய செல்வங்கள், தங்களுடைய செல்வங்கள். அப்போ யுன்ஃபிகூன செலவு செய்கிறார்கள், அம்பாலகும் தங்களுடைய செல்வங்களை செலவு செய்கிறார்கள், பில்லைலி லைலுங்கிற இரவு, இரவு கொண்டா செலவு செய்கிறாங்க, இரவிலே செலவு செய்கிறார்கள். அந்த பில்லையில் இந்த பி வந்திருக்கிறது. இந்த பிக்கு நம்ம என்ன செய்வதில்லை, இதுவரைக்கும் சொன்ன எந்த அர்த்தமும் கொடுக்க முடியாது. ஃபீங்கிற அர்த்தம் தான் இங்கே கொடுக்க முடியும். அப்போ பில்லைலி இரவுலையும், ஒன்னஹாரி பகலிலையும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறோம் என்று கேட்டால், ஃபீ என்கிற அர்த்தத்தை கொடுக்குறோம். ஏன்னு கேட்டால் இது காலத்தை குறிக்கிற ஒரு சொல்லாக இருக்கிறது லைலு. அப்போ இது அந்த லேங்கிற அர்த்தம் வந்துடுது. இதே மாதிரி இன்னொரு வசனம் 6:60 வசனத்தை எடுத்துக்கிறங்க. அவன் அல்லா அல்லது எத்தவஃபாக்கும்
உங்களை கைப்பற்றி கொள்கிறான். தவஃபா என்றால் கைப்பற்றி கொள்வது. தவஃபாவுடைய வருங்காலம் எத்தவஃபா, கைப்பற்றுகிறான், கைப்பற்றுவான். எத்தவஃபாக்கும் உங்களை கைப்பற்றுகிறான். பில்லைலி இரவை கொண்டுன்னு சொல்லக்கூடாது, இரவில். அதாவது தூங்குறதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இரவில் அல்லாஹ் உங்களை கைப்பற்றுகிறான்டா என்ன பண்ணணும்னா, இரவில் நம்மளை அல்லாஹ் கண்ட்ரோல் எடுத்துக்கிறான்ல, அதை பற்றி எல்லாம் பேசுகிறான். எத்தவஃபாக்கும் உங்களை அவன் கைப்பற்றி கொள்கிறான். பில்லைலி இரவிலே, இரவை கொண்டுன்னு சொல்லக்கூடாது, என்ன செய்யணும், இரவிலே கைப்பற்றி கொள்கிறான். அப்போ அந்த இரவுங்கிறது காலமாக இருக்கிறதுனால அதில் பி சேரும் பொழுது என்ன அர்த்தம் வருது, ஃபில்லைலிங்கிற அர்த்தம் வந்துடுது. பில்லைலின்னு இருக்கிறது, இதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஃபில்லைலி இரவிலே அப்படின்ட்டு வர்றதை பார்க்குறோம். அதே மாதிரி 13வது அத்தியாயம் 10வது வசனத்தில் ஒருத்தன் ரகசியமாக பேசுகிறான், சத்தமாக பேசுகிறான், அதை விட ரகசியமாக பேசுகிறான், எல்லாத்தையும் நல்லா அறிவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம். இது நமக்கு தேவையானது என்று கேட்டால் முஸ்தஹ்ஃபின் பில்லைலி. முஸ்தஹ்ஃபின்னா ரகசியமாக பேசுகிறது, மறைவாக பேசுகிறது. பில்லைலி இரவிலே, இரவிலே அதாவது ரகசியமாக பேசுகிறான அதுவும், பகலில் சத்தம் போட்டுக்கிட்டு பேசுகிறான அதுவும் அல்லாஹ்வுக்கு சமம். அது எப்படி கேட்குமோ அது மாதிரி அல்லாஹ்வுக்கு இதுவும் கேட்கும். அவனுக்கு உங்களுக்கு தான் இது லேசான சத்தம், இது கம்மியான சத்தங்கிறது, அதிக சத்தங்கிறது உங்களுக்கு தான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் சவாவுன் எல்லாம் சமம்னு சொல்கிறான். அது டாபிக் இல்லை. நமக்கு டாபிக் என்னென்னு கேட்டால் முஸ்தஹ்ஃபின் பில்லைலி இரவில் ரகசியமாக பேசுகிறவன். அப்போ இரவை கொண்டுன்னு அர்த்தம் செய்ய மாட்டோம், இரவிலேன்னு அர்த்தம் செய்வோம். அதே மாதிரி 21வது அத்தியாயம் 42ல் இரவுலையும் பகல்லையும் உங்களை காப்பாற்றுறவன் யார், மை எக்கிலவுக்கும் பில்லைலி ஒன்னஹாரி. இரவை கொண்டும் பகலை கொண்டும் அர்த்தம் செய்யலாமா, இங்கே செய்ய முடியாது. இரவிலும் பகலிலும், இரவிலே இல்லுங்கிற அர்த்தம் தான் அதில் வருது. இதே மாதிரி வரக்கூடிய அந்த இரவா சில வசனங்களை எடுத்து காட்டியிருக்கிறேன். 30வது அத்தியாயத்தில் 23 வசனத்தில் ஒமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆயாத்துனா வசனங்கள்னு அர்த்தம் இருக்குது, அத்தாட்சிகள்னு சான்றுகள்ங்கிற அர்த்தம் இருக்கிறது. இங்கே சான்றுகள். ஒமின் ஆயாத்திஹி அவனுடைய சான்றுகளிலே உள்ளது தான் மனாமுக்கும் நீங்கள் உறங்குதல். பில்லைலி இரவை கொண்டா, இரவு கொண்டா உறங்குவோம் இரவில். இரவில் நீங்கள் உறங்குதலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி தான். மனுஷன் நம்ம இரவில் தூங்க வைக்கிறானே அதுவே இறைவன் ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு சான்று. மனாமுக்கும் பில்லைலி இரவில் நீங்கள் உறங்குவதும் உங்களுடைய உறக்கமும் அல்லாஹ்வுடைய சான்றுன்னு வருது. அப்போ இந்த பில்லைலிக்கு நம்ம என்ன அர்த்தம் கொடுக்குறோம், இரவிலே, இரவில் என்று அர்த்தம் செய்கிறோம். 30வது அத்தியாயம் 23 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மலக்குமார்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அல்லதீன இந்த ரப்பிக்க உமது இறைவனிடத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஃபல்லதீன ஐந்த ரப்பிக்கன்னா உமது இறைவனிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது மலக்குகளை குறிக்கும். யுசப்பிஹூன லஹு அவனை துதிக்கிறார்கள். சப்பஹன்னா தஸ்பீஹ், யுசப்பிஹு சப்பஹுல இருந்து மஸ்தர் தஸ்பீஹ், இது வருங்கால வினை. சப்பஹ யுசப்பிஹு யுசப்பிஹானி யுசப்பிஹூன யுசப்பிஹூன லஹு அவனை துதிக்கிறார்கள். பில்லைலி ஒன்னஹாரி இரவிலும் பகலிலும். அப்போ வானவர்கள் துதிக்கிறார்கள்ங்கிறதுக்கு பில்லைல் இரவை கொண்டு அவங்க துதிக்க மாட்டாங்க, இரவு நேரத்திலே துதிப்பார்கள். அப்போ இரவிலே, இரவு நேரத்திலே, இரவில் அந்த இல் என்று அர்த்தம், அது லேங்கிற அர்த்தம். அந்த அர்த்தத்துக்கு எது வருது, இந்த பீங்கிறது வருது என்பதை 41, 38 வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நேரம் இருக்குல்ல, சஹர்ன்னு ஒரு நேரம் இருக்குது. சஹர் நேரம் எது என்று கேட்டால் சுபுவுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள நேரத்துக்கு பேர் சஹர்ன்னு சொல்லுவோம். கிழக்கு வரும்ல, சஹர் டயத்தை முடிஞ்சு போச்சுங்கிறோம்ல, சஹர் சாப்பாடு, சஹர் உணவுலாம் சாப்பிட்றோம் இல்லையா, அது எது வரைக்கும் சாப்பிட்லாம், சஹரு சுபுகு வர்ற வரைக்கும் தான். அப்போ சுபுகு வர்றதுக்கு முந்தின நேரத்துக்கு பேர் சஹர். சஹர் என்கிறதுக்கு பன்மை அஸ்ஹார். அஸ்ஹார் என்றால் சஹர் நேரங்கள். சஹர்ன்று சொன்னால் சஹருடைய ஒரு நேரம். அஸ்ஹார் என்று சொன்னால் அஃபால்னு வரக்கூடியெல்லாம் பெரும்பாலும் பன்மையாக இருக்கும். அஃபால்னா என்ன செய்யும், கலமுன் அக்லாமுன், அதாவது பேனாக்கள், ஒரு பேனா, அக்லாமுன் பல பேனாக்கள்.
அலமுன் ஒரு கொடி, ஆலாமுன் பல கொடிகள் அப்படிங்கிறது என்ன செய்யும் வரும். அந்த மாதிரி அஃஆல்ங்கிற வார்த்தைகள் இருந்துச்சுன்னா அது என்னது இப்போ பன்மையாக தான் இருக்கும். அப்போ சஹருன்னா ஒரு சஹர் நேரம், அஸ்ஹார் என்றால் சஹர் நேரங்கள். அந்த அஸ்ஹார் என்பதில் வந்து என்ன வந்திருக்கு, பி வந்திருக்கு. பில் அஸ்ஹாரி, சஹருங்கிற அந்த நேரத்தில் பிங்கிற வார்த்தையை சேர்த்துருக்குறாங்க. சஹர் நேரங்களை கொண்டுன்னு அர்த்தம் செய்யக்கூடியது. சஹர் நேரங்களில் அதுக்கு முந்தி என்ன வந்திருக்குது, வல் முஸ்தகஃபிரீன. முஸ்தகஃபிரீன என்பது அது வந்து வேற்றுமையின் காரணமாக முஸ்தகஃபிரீனன்னு வந்திருக்குது. அதனுடைய அசல் வந்து முஸ்தகஃபிரூன. இஸ்தகஃபர என்ற ஒரு சொல்லுக்கு வருங்காலம் வந்து எஸ்தகஃபிருண்டு வரும். அதனுடைய இஸ்முல் ஃபாயில் வந்து முஸ்தகஃபிருன் என்று வரும். அதனுடைய ஜம்மு வந்து முஸ்தகஃபிருன், முஸ்தகஃபிரானி, முஸ்தகஃபிரூன என்று வரும். அதுக்கு ஜர்ரு நசபு செய்கிறதா இருந்தால் முஸ்தகஃபிரீனன்னு வந்துடும். இது நசபு செய்கிற இடம். ஏன் நசபு செஞ்சுங்கன்னா பிறகு நம்ம போக தெரிஞ்சுக்கணும் நகவுல. இப்போதைக்கு முஸ்தகஃபிரீன என்பதுக்கு என்ன அர்த்தம்னா முஸ்தகஃபிரூன அர்த்தமே செய்யுங்க. முஸ்தகஃபிரீன என்றால் இஸ்தகஃபரன்னா இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுறது. கஃபரனா மன்னித்தான், இஸ்தகஃபரன்னா மன்னிப்பு தேடினான். முஸ்தகஃபிரீன என்றால் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள். பில் அஸ்ஹாரி, சஹர் நேரங்களிலே. 3வது அத்தியாயம் 17 வருது. எப்படி வருதுன்னா முஸ்தகஃபிரீன பில் அஸ்ஹாரி, சஹர் நேரங்களை கொண்டு பாவ மன்னிப்பு தேடுவது இல்லை, சஹர் நேரங்களில் அது கொஞ்சம் நல்லா விரும்புகிறான். சஹர் நேரத்தில் எல்லோரும் தூங்குகிற அந்த நேரத்தில் வந்து முடிச்சுக்கிட்டு ஒருத்தன் பாவ மன்னிப்பு தேடுறான்னு சொன்னால் அவனுடைய இரையச்சம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதாக எல்லாம் எடுத்துக்கொள்கிறான். அதனால் சஹர் நேரங்களில் பாவ மன்னிப்பு தேடுவதுன்னு வரும்போது சஹருங்கிற நேரம் தானே, நேரத்தை குறிக்கிற சொல்லாக இருக்கிறதுனால பில் அஸ்ஹார்னா ஃபில் அஸ்ஹார்னு அர்த்தம். சஹர் நேரங்களில். இதே கருத்துப்பட 51வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் இதே கருத்து வருது. எப்படி வருது, ஒபில் அஸ்ஹாரி. இது முன்பின் மாறி வந்திருக்குது. இங்கே இப்படி நீங்கள் வரலாம். எஸ்தகஃபிரூன, எஸ்தகஃபிரூனா பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். இஸ்தகஃபர எஸ்தகஃபிரு, எஸ்தகஃபிரானி, எஸ்தகஃபிரூன பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். பில் அஸ்ஹாரி, சஹர் நேரங்களில் அப்படின்னு வருது. அப்போ இந்த இடத்துல பில் அஸ்ஹாரிங்கிறதுக்கு பிக்கு என்ன அர்த்தம், அதில் இதுலேங்கிற அந்த லேங்கிற அர்த்தத்துக்கு வருகிறது. இது ஒரு நேரமாச்சா. அதே மாதிரி வந்து அம்சி, அம்சின்னா நேற்றுன்னு அர்த்தம். அம்சின்னு தான் அர்த்தம். நேற்று இன்று நாளைங்கிறோம்ல, அது கதண்டா நாளை, எவமுண்டா இன்று, அம்சின்னா நேற்று. இந்த நேற்றுங்கிற வார்த்தை இருக்குதுல்ல அம்சிங்கிறது, அது எப்பவும் அம்சின்னு கசராகவே தான் இருக்கும். இந்த பே சேர்ந்ததுனால அது வந்து ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் மாற்றம் வராது, எப்பவும் அம்சின்னு தான் இருக்கும். பே இருந்தாலும் அம்சி தான், பே இல்லாட்டாலும் அம்சி தான். அது உள்ளுக்க ஜர்ரு இருக்குன்னு வச்சுக்கிற வேண்டியது. அப்போ இந்த பே அம்சி என்பதில் வந்து பியை சேர்த்திங்கன்னு வைங்க, பில் அம்சி. அம்சி என்றால் வெறும் அம்சி என்றால் நேற்று. பில் அம்சி நேற்றைய தினத்தில், நேற்றில் சொல்ல மாட்டோம்ல, அதுக்காக நேற்றைய தினத்தில், நேற்றைய தினத்திலே. அந்த இஸ்தன் சரஹு அவரிடத்தில் உதவி தேடினான். பில் அம்சி நேற்றைய தினத்திலே. அப்போ தினத்தில் அந்த இல்ங்கிற அர்த்தம் எதனால் வருது, இந்த அம்சிங்கிறது காலத்தை குறிக்கிறது. இப்படி இரவு, பகல், சஹரு, அது மாதிரி நேற்று. நேற்று என்பதுக்கு பில் அம்சின்னு வந்தால் என்ன அர்த்தம், நேற்றைய தினத்தில். அது இல் தான் சேர்ப்போம். இந்த நேற்றில் வந்து இன்று நேற்றுலாம் இல் சேர்க்க மாட்டோம்ல, இன்றில்னு சொல்லுவோமா, இன்று, இன்றைய தினத்தில்னு தான் சேர்க்க முடியும். அந்த மாதிரி வந்து அம்சின்னா நேற்று, நேற்றிலேன்னு சொல்லாமல் என்ன செய்யணும், நேற்றைய தினத்தில். அந்த பி வந்ததுனால அந்த இல்ங்கிற அர்த்தம் அது கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த இது ஒரு பில் அம்சிங்கிற வார்த்தை 2882 வருது. அதே மாதிரி அஷியுன், அஷின்னா மாலை நேரம். அந்த அஷியின இந்த சப்பின்னு வருது, சப்பிஹ் சப்பின்னு வருதா. இது வந்து ஏவல் வினை. சப்பஹ சென்ற கால வினை, அதுக்கு முன்னிலை ஏவல் சப்பிஹ், நீ தஸ்பீ செய்வாயாக, துதிப்பீராக. பில் அஷியி மாலையை கொண்டு துதிக்கிறது அல்ல, மாலை நேரத்தில், மாலையில். ஓ சப்பிஹி நீ துதிப்பீராக, பில் அஷியி மாலையில் துதிப்பீராக. அதே மாதிரி
தாவூது நபியோட சேர்ந்து மலைகள் தஸ்பீஹ் செய்தன நல்லா சொல்கிறோம். யுசப்பிஹன, அந்த மலைகள் தஸ்பீஹ் செய்தன பில் அஷியி, மாலை நேரத்தில். அப்போ மாலையில் அந்த பீந்து வந்திருக்கிறது. அது வந்து இந்த அஷிங்கிறது ஒரு காலத்தை குறிக்கிற சொல்லு, மாலைங்கிறது காலம் தானே, காலத்தை குறிக்கிறதா இருக்கிறதுனால அந்த பில் அஷின்னா ஃபில் அஷியி, மாலையில் அர்த்தம். 38:18 இந்த வசனம் வருது. அதே மாதிரி வந்து சுலைமான் நபி அவர்களுக்கு வந்து அவருடைய குதிரைகளெல்லாம் கொண்டு வந்து என்ன செய்வாங்க, அவருக்கு முன்னாடி எடுத்து காட்டுவாங்க. எப்போ காட்டினாங்களாம், இது உரில அலைகி, அவருக்கு எடுத்து காட்டப்பட்டது பில் அஷியி, மாலை நேரத்திலே. மாலை நேரத்தை கொண்டு எடுத்து காட்டலை, மாலை நேரத்தில் எடுத்து காட்டப்பட்டது சாஃபினாத்துல் ஜியாத், அந்த உறுதியான வலிமையான அந்த குதிரைகள்லாம் எடுத்து காட்டப்படுச்சிங்கும் போது பில் அஷின்னு வந்திருக்குது. பில் அஷின்னா என்னது, மாலை கொண்டு அல்ல, மாலை இடம்னு அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம், மாலைக்கு பகரமாக எந்த அர்த்தம் இது வரைக்கும் செஞ்சோம்ல, அதில் எந்த ஒரு அர்த்தமும் வராது, மாலையிலேன்று மட்டும்தான் வரும். அப்போ அந்த அர்த்தத்துக்கு 38-31 வருகிற காட்சியை பார்க்குறோம். இதே மாதிரி வந்து 40-55 பில் அஷியி, மாலை நேரத்தில் வருது. இப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து கதாத், கதாத்னா காலை நேரம், கதாத்னா இது, அஷின்னா மாலை, கதாத்னா காலை, காலை உணவுலாம் கதாத்துங்கிறாங்கல்ல. அப்போ எதுவும் ரப்பகும், தங்கள் இறைவனிடத்தில் துவா செய்கிறார்கள். இந்த எதுவும் இங்கேருந்து வந்தால் போதும், எதுவும் துவா செய்கிறார்கள், ரப்பகும் தங்கள் இறைவனிடத்திலே துவா செய்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். பில் கதாத்தி, காலையில், காலை நேரத்தில், ஒல்லஷி மாலை நேரத்திலையும் அப்படின்னு வருது. அந்த பில் கதாத்தி பீக்கு என்ன அர்த்தம், அது கொண்டுன்னு அர்த்தம் கிடையாது, காலையில்னு அர்த்தம். அது கதாத்து வந்துருச்சா இப்படி. அதாவது இந்த பி என்பதற்கு வந்து இப்படியான ஒரு அர்த்தமும் இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து இந்த பீங்கிற அந்த சொல்லுக்கு வந்து உள்ள ஒரு அர்த்தம். இது போக சத்தியம் செய்கிறதுக்காக வேண்டி இந்த பியை பயன்படுத்துவாங்க. அல்லாங்கிற சொல்ல மட்டும், அல்லா மேலே சத்தியம் பண்ணும்போது அதுக்கு வந்து பல சொற்களை வச்சுருக்கிறாங்க. இந்த வாவை சேர்த்து வல்லாஹி, அல்லா மேலே சத்தியமாக அப்படிம்பாங்க. அது மாதிரி தல்லாஹி, அல்லா மேலே சத்தியமாகன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒன்று தான் பில்லாஹிங்கிறது. இந்த பி என்பது எதுக்கு வரும்னு கேட்டால் சத்தியம் செய்வதற்காக வரும். இது சத்தியம் செய்வதற்காக இந்த பி வருவது என்பது மிக அரிதாகத்தான் வரும். குரானில் அப்படி ஒரு உதாரணம் எடுத்து காட்டுற அளவு கூட இல்லை, அவ்வளோ கம்மி. இந்த பில்லாஹி, அல்லாவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவது வந்து குரானில் ஒரு சாம்பிள் கூட கிடைக்கல, அவ்வளோ கம்மின்னு அர்த்தம். ஆனால் அப்படி சொல்லுவாங்க பில்லாஹி. இந்த பி என்பது வந்து சும்மா ஏதாவது அவுது பில்லாஹி இப்படி சத்தியமாகக்கூடாது. ஏன்னா அதுக்கு முந்தி ஒரு சொல்லு வந்து விட்டது, அதுவே ஸ்டார்டிங்காக இருந்துச்சுன்னா சத்தியம்னு அர்த்தம் வந்துடும். அவுது பில்லாஹியில் சத்தியமானு சொல்லக்கூடாது. அவுதுன்ற ஒரு வார்த்தை வந்ததுனால நான் பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ் விடம்னு அர்த்தமாயிரும். இந்த அவுது இல்லாமல் பில்லாஹிங்கிறீங்க, பில்லாஹி இல்லை அலரி புக்க, அல்லா மேலே சத்தியமாக உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்வாங்க, பில்லாஹின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க. கம்மியாக சொல்லுவாங்க. கம்மியாக சொன்னாலும் இந்த பேக்கு அந்த அர்த்தம் இருக்குதுல்ல. இந்த பி என்பதற்கு அல்லாஹ் என்பதோடு சேர்த்து வரும் பொழுது, அதுவே அந்த வாக்கியத்தின் துவக்கமாக வரும் பொழுது, ஓ சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க, பில்லாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக ல அஃப் அலன்ன கதா. இது நம்மளாக போட்டுக்கிட்ட உதாரணம். இது குரான் ஹதீஸில் உள்ள உதாரணம். இந்த வாசகத்தை பாருங்கள், குரான் ஹதீஸில் உள்ளது கிடையாது, சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறோம். ஏன்னா அப்படி ஜாஸ்தியாக கிடையாது, நீங்கள் பேசினா பேசிக்கிடலாம். பில்லாஹிங்கிறது அந்த பிக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்போ இந்த பீங்கிற எழுத்துக்கு வந்து இவ்வளவு அர்த்தம் இருப்பதை நம்ம பார்த்து விட்டோம். அடுத்ததாக இன்னொன்று நீங்கள் அறிந்து கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த பீன்ற எழுத்து இருக்குது பாருங்கள், ஜருடைய எழுத்து, இது வந்து பெயர் சொல்ல தான் வரும். இப்போ நசரன் இருக்குது, பி நசரன் வருமா, வராது. ஏன்னா நசர் வந்து வினை சொல். என் சுருன்னு இருக்குது, பி என் சுருண்டு வருமா, வராது. ஏன்னா அது வருங்கால வினை சொல். அப்போ அது மாதிரி இப்போ ஹர்ஃப் இருக்குது, இடை சொல், ஒரு இடை சொல் இந்த பி சேர்ந்து வருமா. லம் இருக்குது, பிலம் பிலன் என்று வருமானா வராது. அப்போ இந்த பீங்கு படிச்சிருக்கிற இந்த பீங்கிற அந்த சொல் எதில் தான் வரும், அதாவது பெயர் சொல்லில் தான் வரும். கழுத குதிரை யானை பூனைன்னு வரும்ல, அந்த மாதிரியான பொருள்களை குறிக்கக்கூடிய, ஆட்களை குறிக்கக்கூடிய அந்த மாதிரியான சொற்களில் தான் எது வரும், இந்த பீங்கிறது வரும்.
அதே நேரத்தில் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெயர் சொல்ல வராமல் ஹர்ஃபில் வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். பெயர் சொல்ல வந்திருக்கு, அது எதில் இருக்கு, அது ஹர்ஃபில் வந்த மாதிரி தெரியும். அதே மாதிரி ஒரு வினை சொல்லில் வந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அது அப்படி அர்த்தம் கிடையாது. வேறு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு வாக்கியத்தில் சேர்த்து வரும். எப்படி வரும்? இந்த பி என்பது ஒரு பெயர் சொல்ல வந்துடும், அந்த சொல்லில் மட்டும் வரும். இப்போ சில பில் அஷியி மாலையிலே அது முடிஞ்சிச்சு, அசி அப்படி வந்துருச்சு. அப்படி இல்லாமல் என்ன செய்யறதுன்னு கேட்டால் ஒரு சென்டென்ஸ், அல்லாஹ் வலிமை மிக்கவன், இது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தில் பி சேரும். அல்லாஹோட இப்படி வரும். இது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இப்போ இந்த குர்ஆன் வசனத்தை பாருங்கள். தாலிக்க பி அன்னல்லாஹ, இந்த பி எங்கே வந்திருக்குது? அன்னங்கிறது பெயர் சொல்லு கிடையாது, அது ஒரு ஹர்ஃபு. அன்னங்கிறது ஒரு ஹர்ஃபு. அந்த ஹர்ஃபை இடை சொல்லு, அதனுடைய சட்டத்தை நம்ம இதில் தொடர்ச்சியில் பார்க்க போகிறோம். இந்த 19 முடிச்சுட்டு என்ன செய்வோம்? இன்ன அன்ன இந்த சொற்களை எதுக்கு பயன்படுத்துவது என்ற சட்டம் ஒன்று படிக்காவிட்டாலும் அன்ன என்பது என்னது? ஹர்ஃபா இல்லையா? அது ஒரு ஹர்ஃபு, அது இஸ்மு இல்லை, அது ஒரு பெயர் சொல்லு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது பி அன்னன்னு வந்துருச்சு பாருங்கள். இந்த பி எதில் சேர்ந்துருது? அன்னவில் சேர்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையில் அன்னவில் சேரலை. எதில் சேருதுன்னு கேட்டால் அன்னல்லாக நஸ்லல் கிதாப், மொத்த சென்டென்ஸில் சேருது. எது சேருது? அன்னல்லாக, அல்லாஹ் நஸ்லல் கிதாப், இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறான், பில் ஹக்கி, உண்மையை கொண்டு சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிறான் என்ற அந்த வாக்கியத்தில் போய் சேருது. இறக்கி இருக்கிறான் என்ற காரணத்தினால் பி அன்னல்லாக நஸ்ரல் கிதாப பில் ஹக்கி, அந்த பி எதில் நுழைஞ்சிருக்குது என்று கேட்டால் அன்ன என்பது நுழையவில்லை. ஏன் நுழையாது? அது ஹர்ஃபில் நுழையாது. வேறு எது நுழைந்திருக்கிறது? அந்த பி என்பது அன்னல்லாக நஸ்ரல் கிதாப பில் ஹக்கிங்கிற மொத்த வாக்கியத்தில் பி சேர்ந்துருக்கிறது. அப்போ இந்த மொத்த வாக்கியத்துக்கு அர்த்தம் செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் பேக்கை சேர்த்துக்கிறணும். அல்லாஹ் இந்த வேதத்தை உண்மையை கொண்டு இறக்கி இருக்கிறான், வாக்கியம் முடிஞ்சிருச்சா என்ற காரணத்தினால். இப்போ பிக்கு அர்த்தம் எப்படி வருது? காரணத்தினால்ங்கிறோம். காரணம் எதில் சேருது? மொத்த வாக்கியம் என்ன கருத்தை சொல்லுகிறதோ அதுக்கு இப்படியும் வரும். இப்படி வர்றதை வச்சு என்ன செய்யக்கூடாது? பி அன்னவில் வந்திருக்குது, பி ஹர்ஃபு, அன்னவும் ஹர்ஃபு என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அதே மாதிரி இப்படி வருது பாருங்கள். இப்போ லைசல் பிர்ரு பி அன் தாத்து, நமக்கு இந்த பி அன்கிறது தான் டாபிக். அந்த பி எதில் வந்திருக்குது? அன் என்பதில் வந்திருக்கு. பி எதில் வந்திருக்கு? பி இஸ்மில் தான் வரும், பேர் சொல்ல வரும்னு சொல்கிறோம். இங்கே என்ன வந்திருக்குதுன்னா அன் என்கிற வார்த்தையில் பே சேருது. அன் என்பது பெயர் சொல்லா இல்லை. அன் நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டிங்க. அன் வருங்கால வினையில் வரும். வருங்கால வினையில்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யும்? நசபு செய்யும். லன் எஃபால, அன் எஃபாலன்னு என்ன செய்யும்? அது நசபு செய்கிறதுக்குரிய ஒரு ஹர்ஃப். அது வினை சொல்ல வரக்கூடிய ஒரு ஹர்ஃப், இடை சொல்லு. அந்த பி அன் என்பதில் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. அப்படி அர்த்தம் செய்யலை. பி அன்னையும் சேர்த்து அர்த்தம் செய்ய பார்ப்போம். அன்னை கொண்டுன்னு அர்த்தம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இந்த பி அப்படி சஸ்பென்ஸில் வச்சுக்கிட்டு அந்த அத்துல் புயூத்த, மொத்தத்தையும் அன் தத்துல் புயூத்த மின் லுஹூரியா, இது அம்புட்டையும் சேர்த்து அதில் தான் இந்த பி வந்திருக்குது. இது அர்த்தம் செஞ்சு, இது மொத்தத்துக்கு அர்த்தம் செஞ்சு விட்டு அதில் இந்த பியுடைய அர்த்தத்தை என்ன செய்யணும்? சேர்க்கணும். எப்படி சேர்க்கணும்? அந்த தூ, அத்தா, அத்தா என்கிற சொல்லில் இருந்து வருங்காலம் ஏத்தி, ஏத்தி ஏத்தியானு ஏத்தூன, இது தாத்தூன, இது முன்னிலை. அந்த அன் என்று வந்தால் என்ன செஞ்சிடும்? இப்போ என் சுருன்னு இருக்குன்னு வைங்களேன். என் சுரு என்பதில் இது நம்ம நடத்தினமா யாவமுள்ள அன் என்ற பாடத்தை நடத்தின மாதிரி நினைவு இல்லை. நடத்தாட்டி புதுசாக சொல்லிட்டு பிறகு திருப்பி பார்ப்போம். அதாவது அரபு மொழியில் அன், அலிஃபு, நூன் இப்படி ஒரு ஹர்ஃப் இருக்கிறது. இந்த ஹர்ஃப் என்ன செய்யும்னு கேட்டால் வருங்கால வினையில் வரும். என் சுருள நசருல வராது. என் சுரு, எல்ரிபு, எஹ்தமிலு, எஸ்தன்சிரு, அத்தனை அமைப்புலையும் வருங்காலம் வரும்ல, அதில் இந்த அன் சேர்ப்பாங்க.
சேர்த்தா என்னவாயிரும்னு கேட்டால் என் சுருன்னு இருந்துச்சுல, என் சுரு என்பதில் அன் சேர்த்த உடனே அன் என் சுர்ற ஆயிரும். இந்த அன் என்ன செஞ்சிடறேன், இந்த லன் வந்தால் நசப்பு செஞ்சுல, லன் எஃப் அல வந்துச்சுல, அதே மாதிரி தான் இந்த அன் என்கிற சொல்லு வருங்கால வினையில் வருமாக இருந்தால் என்ன செய்யும், ஒருமையில் நசப்பு செய்யும், இருமை பன்மையில் நூன்களை நீக்கிவிடும். அப்போ அன் என் சுர, அன் என் சுரா, அன் என் சுரு, அன் தன் சுர, அன் என் சுரா, அன் என் சுரன் அந்த நூன் போவாது பெண்பால் பன்மையில். அதுக்கப்புறம் அன் தன் சுர, அன் தன் சுரா, அன் தன் சுரு, அன் தன் சுரி, அன் தன் சுரா, அன் தன் சுர்ன, இப்படி வருது. இந்த அன் என்கிற வார்த்தை எதில் தான் வரும், வருங்கால வினையில் வரும். வந்து என்ன வேலை செய்யும் என்று கேட்டால் அந்த வருங்கால வினையில் கடைசி ஒருமையில் வந்து நசபு செய்யும். என் சுரு என்று இருந்ததை என் சுர என்று செஞ்சிடும். இது ஒருமையில். என் சுரானின்னு இருக்கும்ல, அதில் நூனை காலி பண்ணிடும். அன் என் சுரா, என் சுரூனன்னு இருக்கும்ல, அதில் நூனை காலி ஆயிரும். என் சுரூனன்னு சொல்லாமல் அன் என் சுரு. இப்போ அன் என்பது செய்கிற வேலை என்ன, அதாவது நான் ஒருமையில் நசப்பு செய்யும், இருமை பன்மையில் நூனை நீக்கும், பெண்பால் பன்மையுடைய நூன் வந்து நீங்காது. இது வந்து சட்டத்தை விளங்கிக்கிறங்க. சரி, இது வந்து அது செய்கிற வேலை, அதை என்ன அர்த்தத்துக்கு அது வரும், என் சுருண்டா உதவி செய்வான், உதவி செய்கிறான், அதில் போய் அண்ணன் சேர்க்குறீங்க அப்படின்னா அது எதுக்காக அதை சேர்க்கறது, அதனுடைய மீனிங்கில் என்ன மாற்றம் வரும் என்று கேட்டிங்கன்னா, இந்த அன் என்பது அந்த வருங்கால வினையில் சேர்ந்து ரெண்டும் சேர்ந்து மஸ்தராக ஆயிக்கிறோம். அதாவது என் சுருனா உதவி செய்வான், அன் என் சுர அவன் உதவி செய்தல், அவன் உதவி செய்தல், அன் என் சுரா அந்த இருவர் உதவி செய்தல், அன் தன் சுர நீ உதவி செய்தல், அன் அன் சுர நான் உதவி செய்தல், அன் நன் சுர நாங்கள் உதவி செய்தல். அப்போ இந்த அன் என்பது வந்து வேலை செய்கிறது என்னென்று கேட்டால் நசபு செய்யும் ஒருமையில், இருமையில் உள்ள நூன்களை எடுத்துவிடும். பெண்பால் பன்மையுடைய நூனு தான் எப்பவும் போகாத, எஃபால்னா தஃபால்னா அந்த நூனு போகாது, மீதி உள்ள நூன்களை எடுத்துரும். இது அது செய்கிற வேலை. அதனுடைய கருத்து என்ன, என்ன கருத்துக்கு இதை சேர்ப்பாங்க என்று கேட்டால், இந்த அன்னும் அந்த வருங்கால வினையும் சேர்ந்து மஸ்தர் நசுரு நசுருங்கிற அர்த்தம் வந்துடும். உதவி செய்தல், உதவி செய்தலில் என்ன சேர்ந்துடும், அந்த அவன்கிறது சேர்ந்துக்கிறேன். இப்போ நசுர நசரன்னா உதவி செஞ்சான், நசுருன்னு உதவி செய்தல், யார் உதவி செய்தல் எதுக்கு வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால், என் சுருள் அது வந்துச்சுன்னு சொன்னால் என் சுருக்குள்ளே என்ன இருக்குது, லமீரு கூவ இருக்குது. அன் என் சுர அவன் உதவி செய்தல், வெறும் உதவி செய்தல்னு வராமல் அவன் உதவி செய்தல், அன் அன்சுர அதில் நான்கிறது இருக்குல்ல, நான் உதவி செய்தல், அன் நன்சுர நாங்கள் உதவி செய்தல், இப்படின்னு வந்துடும். இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த அன் என்பதும் என்சுர் என்பதும் சேர்ந்து மஸ்தர். இப்போ இந்த பி சேர்க்கலாம். பி சேர்ந்தது வந்து எதில் சேர்ந்துருக்கு, ரெண்டுலையும் சேர்த்து சேர்ந்துருக்கு, அன்னில் மட்டும் சேர்க்கலை. பி அன் என்சுர அவன் உதவியின் மூலம், இந்த பிக்கு மூலம் கொண்டு இதை ஒன்று வச்சுக்கிறோங்க. பி அன் என்சுர அவன் உதவி செய்ததன் மூலம், பி அன் அன்சுர நான் உதவி செய்ததன் மூலம். அப்போ அந்த பி என்பது பெயர் சொல்ல தான் வரும். இதில் ஹர்ஃபில் வர்ற மாதிரி உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் ஹர்ஃபில் வராது. வேறு எதில் வருது, இந்த அன்னும் அன்னுக்கு பிறகக்கூடிய வருங்கால வினையும் சேர்ந்து அது பெயர் சொல்ல மாறிடுது. இப்போ அன் ஹர்ஃபு தான், என்சுரு வினை சொல்லு தான். இந்த அன்னு என்சுரும் சேர்த்து என்னமாயிருதுன்னா மஸ்தர் ஆயிடுதுல, மஸ்தர் பெயர் சொல் தானே, அன்னது சேர்ந்தா மஸ்தர் ஆயிடுது. இப்போ இந்த இந்த உதாரணத்தை பாருங்கள், குர்ஆன் வசனத்தை காட்டுங்க. லைசல் பிர்ரு நன்மை இல்லை, அன் தூ நீங்கள் வருவது, தூண அன் வந்தாலும் நூனு போயிடுச்சு. பி அன் தூ நீங்கள் வருவது, பல் புயூத்த வீடுகளுக்கு, மின் லுஹூரிகா அதன் முகடுகள் வழியாக வருவது நன்மை இல்லை. அதாவது இஹ்ராம் கட்டிவிட்டு என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு வாசல் வழியாக வரமாட்டாங்க, ஏரி குதிச்சிட்டு உள்ளேருந்து வருவாங்க.
இது நல்ல காரியம் உண்டு, அதை எல்லாம் மறுக்கிறான். லைசல் பிர்ரு, நன்மை கிடையாது. பி அன் தூ, நீங்கள் வருவது நன்மை கிடையாது. இந்த பி வந்து எதில் வந்திருக்குது? அன் என்பதில் மாத்திரம் வரவில்லை, அன் தூ ரெண்டுலையும் சேர்த்து வந்திருக்கிறது. இப்படி வரும்பொழுது இதை நீ என்ன விளங்கிக்கிறனே, இது பெயர் சொல்லில் வந்துரு, இது ஹர்ஃபில் வந்திருக்குன்னு விளங்கி கொள்ளாமல் அந்த அன்னும் அதுக்கு பிறகு வரக்கூடிய வருங்காலமும் சேர்ந்து மஸ்தர் ஆயிரும்ல. மஸ்தர் வந்து பெயர் சொல்லு தானே, அந்த கருத்தில் இது பெயர் சொல்லு. வடிவத்தில் கண்ணுக்கு அது இடை சொல்லாக தெரிகிறது, அதனுடைய கருத்து என்னவாக இருக்குதுன்னு கேட்டால் மஸ்தராக இருக்கிறதுனால அப்படி தான் சேரும். அதனால் எக்காரணம் கொண்டும் பெயர் சொல்லு தான் வரும். பெயர் சொல் இல்லாமல் வந்திருக்குன்னு சொன்னால் அது அந்த வாக்கியத்தில் வந்திருக்கும், அல்லது அந்த அன்னு மாதிரி வார்த்தையில் சேர்ந்து மஸ்தராக்கி வந்திருக்கும் என்று வழங்கி கொள்ளணும். இது குறித்த கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சொல்லுவாங்க.